கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல மாலை வேளையிலேயும் 120 நாட்களில் வேத வாசிப்பு திட்டத்தினுடைய 37வது நாளின் வேத பகுதியின் விளக்கம். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் தேவ ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற வார்த்தைகளையும், அந்த ஆசீர்வாதம் அவருடைய கற்பனைகளை கட்டளைகளை கவனமாய் கேட்டு அதன்படி செய்தால் அவர்களுக்கு வரும் ஆசீர்வாதத்தையும், அதை செய்யாமல் போனால் அதற்கு எதிர்த்து நின்றால் வரக்கூடிய சாபத்தை குறித்தும் இந்த அதிகாரம் தெளிவாய் விவரிக்கிறது. 29ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் மறுபடியும் தம்முடைய தாசனாகிய மோசையை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை குறித்து திரும்பவும் பேசிக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் எனக்கு கோபம் ஓட்டக்கூடாது, நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தின் எல்லாம் செய்ய வேண்டும், அப்படி செய்யலைன்னா உங்கள் மேலே நான் உங்களை புறம்பாக்குவேன், உங்களை வானத்தின் கீழ் இராதபடி குலைத்து போடுவேன் என்று எச்சரிக்கிறார். 30ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் திரும்பவும் தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் இந்த சாபங்களெல்லாம் உங்கள் சத்துருக்கள் மேலும் துன்பப்படுத்தின பகைஞர் மேலும் சுமர பண்ணுவார். எப்பொழுது நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால், நீங்கள் மனம் திரும்பி கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இந்த அதிகாரத்தில் சொல்லுகிறார். இந்த அதிகாரத்தில் தான் நாம் எல்லாரும் அறிக்கை எடுக்கிற மரணத்தையும் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உங்களுக்கு முன்பாக வைத்தேன் என்று சொல்லுகிறார். 31ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலருக்கு சொல்லுகிறதான வார்த்தையின்படி நீங்கள் அவரவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கணும், நான் உங்களை விட்டு விலக மாட்டேன், உங்களை கைவிட மாட்டேன்னு சொல்லுகிறார். அப்படி சொல்லும்போது கர்த்தருடைய வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூடார பண்டிகையை நீங்கள் ஆசரிக்க வேண்டும் என்பதை குறித்தும் இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் எழுதுகிறார். நீங்கள் வேறே தேவரிடத்தில் போய் தீமைகளின்படி அந்நாட்களிலே என் முகத்தை மறைக்கவே மறைப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் மோசே நியாயப்பிரமாணம் முழுவதையும் புஸ்தகத்தில் எழுதி முடித்த பின்பு அதை கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பதாக கொண்டு போய் வைக்க சொல்கிறார். 32ஆம் அதிகாரத்தில் மோசையின் பாட்டு இங்கே பாடப்படுவதையும் நீங்கள் மிக தெளிவாக இந்த அதிகாரத்தில் வாசிக்கலாம். மாலை வேத வாசிப்பின் பகுதி 2 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருடைய வருகையை குறித்து மிக தெளிவாக எழுதுகிறார். கர்த்தருடைய வருகையில் அது எப்படி இருக்கும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து மிக தெளிவாக இந்த அதிகாரத்தில் எழுதுகிறார். ஆகவே நாம் இந்த அதிகாரத்தை படிக்கும் பொழுது கர்த்தருடைய வருகையில் நம்முடைய வாழ்க்கை ஜெபம் பண்ணுவதில், ஸ்தோத்திரம் பண்ணுவதில், ஆவி அவித்து போடாமல் இருப்பது, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்வதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்திலே திரும்பவும் அவன் தன்னுடைய சபைக்கு, தெசலோனிக்கே சபைக்கு சொல்லும் பொழுது சொல்லுகிறான், நீங்கள் சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையும் விசுவாசத்தை காண்பிக்க நிமித்தம் உங்களை குறித்து தேவனுடைய சபையில் மேன்மை பாராட்டுகிறேன். ஆகிலும் உங்களை கலக்குகிறவர்கள், ஸ்தோத்திரம், உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் வரும்போது கர்த்தருடைய மகிமை எப்படி வெளிப்படும் என்பதை குறித்தும், ஆண்டவர் எப்படி தண்டனை அடைய செய்வார் என்பதை குறித்தும் இந்த 1ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார். 2ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருடைய வருகையை, அந்தி கிறிஸ்துவனுடைய வருகையும் தடை செய்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை குறித்து 2ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார். 3ஆம் அதிகாரத்தில் கடைசியாக, சகோதரரே, நீங்கள் எவ்விடத்திலும் தேவநாம மகிமைப்படும்படி பிரயாசப்படுங்கள், கர்த்தர் உண்மையுள்ளவர், அவர்கள் ஸ்திரப்படுத்தி தீமை நின்று காத்துக்கொள்வார் என்றும் எழுதுகிறான். இந்த அதிகாரத்தில் ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்பதை குறித்தும் எழுதி பவுலாகிய அவர் தன் சொந்த கையெழுத்தினாலே இந்த நிருபத்தை எழுதுவதை குறித்து நம்ம இங்கே வேதத்தில் வாசிக்க முடியும். தொடர்ந்து 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதான சில அறிவுரைகளை இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். கற்பனையின் பொருளை குறித்து எழுதுகிறான், ஆண்டவர் தனக்கு கொடுத்த ஊழியத்தை குறித்து எழுதுகிறான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் என்று எழுதுகிறான், அவர் வந்தது நிமித்தம் தான் எப்படிப்பட்டவன் என்பதை எழுதுகிறான். ஆகையினாலே தீமோத்தேயை குறித்து சொல்லுகிறான், உனக்கு உண்டாயிருந்ததான ஆவிக்குரிய வரங்கள், ஸ்தோத்திரம், உனக்கு தீர்க்க தரிசனம் மூலமாக உனக்கு நல்ல போராட்டத்தை போராடு, அதுக்கு ஒப்புவை விசுவாசத்தை காத்துக்கொள்ளு, விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்திடாத, நிறைய பேர் சேதப்படுத்திட்டாங்க என்பதையும் அவன் தெளிவாய் சொல்லுகிறான். நீங்கள் வேதத்தை வாசித்திருப்பீர்கள் நம்புகிறேன். வாசித்ததின் சுருக்கத்தை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வாசியுங்கள், தியானியுங்கள், வாழ்க்கையில் கடைபிடியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த பிதாவே, இந்த நாளில் வேத தியானத்திற்காக நன்றி. இந்த தியானத்தின்படியே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் அவர்களை நடத்துவீராக. இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.